So hi, hello Nanba, welcome to CL Cricket Corner. So இன்னைக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏப்ரல் 5 நடக்க போற ரொம்ப எக்ஸ்பெக்டடான மேட்சை பத்தி தான் ஒரு ப்ரிவ்யூ ஷோ பண்ண போறோம். ஸோ நான் உங்கள் ஆதர்ஷ், நான் உங்க சாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் 5 ஏப்ரல் நடக்கிற சின்னசாமி கிரவுண்டை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். 2 வருஷமா சிஎஸ்கே அந்த கிரவுண்ட்ல இல்ல, இந்த கிரவுண்டை நினைச்சாலே எனக்கு வந்து பிளேயர்ஸ்லாம் ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க. வெளியில ஐயோ பண்றாங்க பாரு ஒரு ஆட்டம், அதுதாங்க எனக்கு ஞாபகம் வருது. அந்த கிரவுண்டை பத்தி எஸ்ஆர்ஹெச்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 15 ஓவர்ல கிட்டத்தட்ட 200 ரன் 13.4 எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 200 ரன் சேஸ் பண்ணாங்க. எனக்கு இன்னுமே புரியல என்னதான் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கிங் கோலி இருந்தாரு, டேவிட் படிக்கல் இருந்தாரு, 2 பேரும் பிளாஸ்ட். முக்கியமான விஷயம், ரஜத் பட்டிதார் ஒரு கேமியோ, சரியான கேமியோ ஆடலாம் 12 பால்ஸ்ல. இப்ப பேப்பர் வழியா வந்து ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங். பேப்பர்ல மட்டும் இல்லங்க, ஃபீல்ட்லயும் காமிச்சிட்டாங்க, எல்லாத்துலயும் காமிச்சிட்டாங்க. அது நம்மளால தாய்க்க முடியல ஒரு சிஎஸ்கே ஃபேன். என்னால என்ன சொல்றதே தெரியல எனக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ சென்னையை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பேலன்ஸ் வந்து அப்படியே அப்சைட் டவுனா இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. ஸோ நானே ஒரு சிஎஸ்கே ஃபேனா அது வந்து அப்சைட் டவுனா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சாப் மேட்ச்ல சென்னை பண்ணியிருக்க ஒரு தப்பு என்னன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆட விட்டுருக்காங்க. 4 ஸ்லாட் இருந்துமே. ஸோ மிச்ச 2 ஸ்லாட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கார்த்திக் சர்மாவை பிரசாந்த் வீரி கொஞ்சம் பெஞ்ச் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். இது அவங்கள ஹர்ட் பண்றதுக்காக சொல்ல, அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்கள உடனே ஆட சொல்லி ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அகில் ஹுசைனை ஆடலாம். அகில் ஹுசைன் பிரேவிஸ் இல்லாம ஆர்சிபி மேட்ச் நான் நடக்கவே விட மாட்டேன். முக்கியமான அப்டேட் என்னன்னா 5 மேட்ச்க்கு பிரேவிஸ் வந்து வராது. அது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் இல்ல இந்த கன்ஃபார்ம் நியூஸ் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல கன்ஃபார்மான நியூஸ். பிரேவிஸ் வந்து பஞ்சாப் மேட்ச்லயே வந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட் ஒரு நிமிஷம் என்னால முடியலடா. அவர் தயவுசெய்து வர சொல்லிருங்க பிரேவிஸ் படல ஆர்சிபி மேட்ச்ல அவ்வளவுதான் நான் போயிடுறா. எனக்கு இங்கே சொல்ல முடியுது, நான் அவர் இருந்தா தானே பார்க்க முடியும் அந்த மேட்சை. கண்டிப்பா பிரேவிஸ் வந்து ஆடுவாரு. பிரேவிஸ் வந்து போன மேட்ச் பஞ்சாப் மேட்ச் ஆடி இருக்கணும், ஆனா வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கல. ஆனா கிடைச்சிருச்சு. இப்போ வந்து கிடைச்சிருச்சு. சூப்பர். சோ நாளைக்கு மேட்ச் கண்டிப்பா வந்து அவர் வந்து ஆடுறாரு. இப்போ எனக்கு ஆர்சிபியோட சின்னசாமி கிரவுண்ட், அந்த கிரவுண்ட் பத்தின நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? அவங்களுக்கு நல்லா தெரியப்படுத்துவோம். சின்னசாமி கிரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு பொட்டியான ஒரு கிரவுண்ட். ஓகே, இல்ல குட்டி, அது பொட்டி கிரவுண்ட் தான். அங்க ஃபேன்ஸ்லாம் பார்த்தாருன்னா அவ்வளவுதாங்க. உண்மை அதுதான், பொட்டி கிரவுண்ட். அங்க வந்து ஏத்துனீங்கன்னா பால் ஸ்டேடியம் வெளியே தான். இங்கே பாரு ஒயிட் ஃபீல்ட், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அங்கங்க போயிடும். அங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா போடணும். மேட் என்ட்ரி பஞ்சாப் மேட்ச்ல போட்ட மாதிரி ஏத்துனாருன்னா செம்ம அடி வாங்குவாங்க. வாஷ் அவுட் அப்படின்ற. ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மேட்ச்ல ருத்ராஜ் டாஸ் ஜெயிச்சே ஆகணும். நம்ம போன வீடியோல எப்படி சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்துட்டு ருத்ராஜுக்கு இந்த ஒரு நீங்க சொல்லியிருந்தீங்க டாஸ் ஜெயிக்கிற அந்த கெப்பாசிட்டி 30 to 35% தான் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் டாஸ் ஜெயிச்சே ஆகணும், பவுலிங் எடுத்தே ஆகணும். அது நடக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல அது நடக்க வாய்ப்பு இல்ல ராஜா. அது எனக்கு இந்த வாட்டி நம்புறோம். நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நம்ம இந்த வாட்டி ஜெயிக்கிறோம். டாஸ் ஜெயிச்சு அது ஆர்டரை பொறுத்து தாங்க டிசைட் பண்ண முடியும். சோ நான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்டா இருந்தேன்னா நான் வந்து முக்கியமான 2 சேஞ்ச் பண்ணுவேன். அகில் ஹுசைன் பிரேவிஸ். ஆமா, நான் இப்போ வந்து சின்ன பசங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து மோசமாலாம் ஆடல, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்க இன்னும் வந்து உங்களை யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பெஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா அகில் ஹுசைனையும் ஓவர்டனையும் ஆடுவேன். ஓவர்டனியா? ஆமா. பிரேவிஸ் ஒருத்தர் பேர் இப்ப சொன்னீங்களே, இப்ப 2 நிமிஷம் முன்னாடி சொன்னீங்க, இப்ப ஓவர்டன்ன்றீங்க. பிரேவிஸ் வந்து யாருக்கு ஒரு சீரியஸா இப்பதாங்க 2 நிமிஷம் முன்னாடி கண்டு முன்னாடி பிரேவிஸ்டா இருக்க. பிரேவிஸ் கிளியரன்ஸ் கிடைச்சிட்டாரு. இருங்க, பிரேவிஸ் ஆடுறாரு. மேட் என்ட்ரி நாளைக்கு ஆட மாட்டாங்க. அப்ப மேட் என்ட்ரி தூக்கி போட்டுறீங்க. அப்ப டெட் பவுலர் யாருங்க இருக்கா எனக்கு? அதுதான் நான் சொல்றேன். அதுதான் வந்து ஜேமி ஓவர்டனை வச்சு தான் இது பண்ண போறாங்க. ஏன்னா கடைசி 2 மேட்ச் மேட் என்ட்ரி 50 ரன் கொடுத்துட்டாரு. நான் இது ரொம்ப ஓவரா இருக்குண்ணா. இது செட் ஆகுமா? நீ ஒரு பவுலரா இருந்து 50 ரன் கொடுக்க கூடாது. ஒரு மேட்ச் ஓகே, 2 மேட்ச் நீ குடுக்கறனா அது அப்படியே ஆர்சிபி போலர்ஸ் கொஞ்சம் அப்படியே கன்வர்ட் பண்ணி பாருங்க. ஆர்சிபி டஃபி 22 ரன் தான் கொடுத்தாரு. 4 ஓவர் போட்டு எக்கானமி ரேட் 5 தான். இது அதுல அவங்க ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் எவ்வளவு தெரியுமா? நம்ம ஸ்பின்னர்ஸோட 7. நம்ம ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் வந்து 7 இல்ல 8 to 9. அதாவது 6 பால்ல ஒரு ஓவருக்கு மினிமம் 2 6 ஆகுது கொடுத்துறாங்க. அவங்க 12 பால்ல 2 தான் கொடுக்கறாங்க. 2 பால்ல தெரியும். நம்ம 6 பால்ல 2 6, அவங்க 12 பால்ல 2 6. ஆமா.
சின்னசாமி வந்து எவ்வளோ பிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 203 ரன்னை வந்து 201 ரன், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அது எத்தனை ஓவர் அடிச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 15 ஓவரில் அடிச்சாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சேஸ் பண்ணது 202 சேஸ் பண்ணாங்க. SRH 201 for 9. சரி, எவ்வளோ ஓவரில் அடிச்சாங்க சொல்லு? எவ்வளோ பால் ஸ்பேர் இருந்தது? சென்னை 250 அடிக்கிறாங்கன்னா முடியுமா? சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடாது, சென்னை செகண்ட் பேட்டிங் தான் பண்ணணும். அதுக்கு டாஸ் ஜெயிக்கணும். அது அது பார்த்துக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருங்க. இது வெறும் ஒரு ப்ரிவியூ வீடியோ தாங்க. என்னால் இப்போ எந்த நடக்க போகுதுலாம் சொல்ல முடியாது. சேஞ்ச் பண்ணலன்னா சென்னை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரைட். ஓவர் 10 நீங்க சொல்லிட்டீங்க. இவர் வந்து ஓவர் 10 அகில் ஹுசைன் சொல்றாரு. நான் வந்துட்டு அகில் ஹுசைன் அண்ட் பிரேவிஸ் சொல்றேன். பிரேவிஸோட இடம் கன்ஃபார்ம். எப்படிங்க மொத்தம் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்? ஓவர்ஸ் 4 பிளேயர். ஆமா, பிரேவிஸ் தான். பிரேவிஸ் வந்து நம்பர் 4 நம்பர் 5ல உள்ள வந்துருவாங்க. எனக்கு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படி லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். யார் யார் தெரியுமா? நூர் அஹமத், பிரேவிஸ், அகில் ஹுசைன், ஓவர் 10. அப்படி சொல்றீங்க. அப்படி மேட் ஹென்றி இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறது. ஆனா 2 மேட்ச்ல மேட் ஹென்றி இப்படி ரன் கொடுத்தாருன்னா நீங்க உடனே மேட் ஹென்றி பெஞ்ச் பண்ணிருப்பீங்க. இப்போ நீ வந்து அகில் ஹுசைன் எடுக்கிற மெயின் காரணமே பவர் பிளே பவுலர். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வெஸ்ட் இண்டீஸுக்கும் சரி, சிஎஸ்கேவோட மத்த, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த 2 டீம்ஸ், ஆமா, வேற 2 லீக்லயுமே வந்து அகில் ஹுசைன் வந்து பவர் பிளே பவுலர். பவர் பிளேல உங்களுக்கு கையில் இருந்ததுக்கு வந்து ஒரு ஹெல்ப் சப்போர்ட் வேணும். மேட் ஹென்ரியால அதை கொடுக்க முடியல. 2 மேட்ச்லயுமே மேட் ஹென்ரியை பொழக்கிறாங்க. மேட் ஹென்றி ஈகோ ஹர்ட் ஆகி வந்து வேகமா மோதுறாரு. சின்னசாமியில் அந்த மாதிரி மோதணும்னா பால் வந்து கண்டிப்பா வெளியே போய் விழுந்துரும். 6 கண்டிப்பா விராட் கோலி பிரிச்சிருவாரு. ஐயோ, அது ரைட்டுங்க. அது ஏன்னா போன மேட்ச்லயே அவரோட ஃபார்ம் பார்த்தோம், நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. 2016 அவரோட பிரைம் விராட் கோலியை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. 973 ரன்ஸ் ஹையஸ்ட் இருக்கு. அது வந்துருமோன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. சென்னை என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் லென்த் அடிக்கணும். டெஸ்ட் மேட்ச் லென்த், ஆமா, ஹார்ட் லென்த்ல அடிக்கணும். ஹேசல்வுட் அடிப்பாங்க பார். ஹேசல்வுட் அடிக்கிற அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்ல அடிச்சாங்கன்னா அங்க விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. அகில் ஹுசைனை வச்சு ஒரு 2 ஓவர் பவர் பிளேல தள்ளும் போது கையில இருந்து அந்த சைடு டைட்டா போட்டானா அகில் ஹுசைன் அடிக்க போய் விக்கெட் போகும். இப்படிதான் வந்து சென்னை வந்து ட்ராப் பண்ணணும். ஆனா இன்னொரு விஷயம், நீங்க யங் பிளேயர்ஸ், ஓகே, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா அவங்கள பெஞ்ச் பண்ணும்போது நம்ம அவங்களுக்குன்னு ஒரு பக்கா ரீசன் சொன்னோம். மேட் ஹென்றி மாதிரி ஒரு சீனியர் நியூசிலாந்து பேசர், சீனியர் தான் அங்க மெயின். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் 2 மேட்ச்ல தப்பு பண்ணா உடனே 3வது மேட்ச்ல உட்கார வைக்கிறது சரியான விஷயமா? சரியான விஷயம் கிடையாதுதான். பட் ஆனா டீமுக்கு என்ன தேவையோ அது வந்து பண்ணி ஆகணும். ஓவர் 10 மேட் ஹென்ரியோட இத சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாரு. இப்போ நீங்க 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனா நீங்க அவர் வச்சு டெத்ல ஒரு 2 ஓவர் தள்ளிடலாம். 2 ஓவர் தள்ளலாம். ஓகே, அதான் சொல்றேன். மேட் ஹென்ரியோட பவர் பிளேல போடுற அந்த 2 ஓவர் அகில் ஹுசைன் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. அப்ப பண்ணும்போது ஜேமில்டனை வச்சு, அதாவது ஓவர் டனை வச்சு நீங்க வந்து டெத்ல ஒரு 2 ஓவர் தள்ளிடலாம். சோ அப்படி தள்ளும் போது உங்க டெத் பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிடும். உங்களுக்கு பவர் பிளேல கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரன் வந்து லீக் ஆகுறத தடுக்கலாம். கடைசி 2 மேட்ச்ல சென்னை ஆடின கடைசி 2 மேட்ச்ல ரன் பவர் பிளேல சென்னைக்கு எதிராக எல்லாருமே மோர் தென் 10 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாங்க. அதாவது மோர் தென் 10 ரிக்வயர்ட் ரன் ரேட் வச்சிருந்தாங்க. 3 ஓவர்ல பஞ்சாப் பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல 55. ஆமா, 3 ஓவர்ல 55 அடிச்சிருந்தாங்க. ராஜஸ்தான் வந்து 3 ஓவர்ல 50 அடிச்சிருந்தாங்க. அந்த டீம் பத்தி பேசாதீங்க. அங்க ஒரு 13 வயசுல ஒரு பையன் இருக்காரு. அவர் வந்து எந்த பவுலர் இருந்தாலும் அடிக்கிற ஒரு பிளேயர். ராஜஸ்தான் இதுக்குள்ள வராதீங்க. அதே மாதிரிதான் இங்க பிளிப் சால்ட் வந்து ஃபார்முக்கே இல்லை. சால்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து போடும்போது ஏத்தும் போது ஃபார்ம்ல இல்லாத சால்ட்டுக்கு ஃபார்ம் ஏத்தி விடுற மாதிரி ஒரு இடம் அவ்வளவுதான் கிடைச்சிருச்சு. சோ இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் பத்தி கேட்கணும்னு இருந்தது. சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ல ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆயுஷ் மத்ரே சாம்சனா? ஆமா, ஆயுஷ் மத்ரே சாம்சன் ஆடியே ஆகணும். ஏன் ருத்ராஜ் கைக்வாட 1 டவுன் இல்ல 2 டவுன் தள்ளுறது கரெக்டா இருக்குமா? ருத்ராஜ் கைக்வாட் 1 டவுன் தான் வரணும். ஆனா இங்க வந்து பெரிய வித்தியாசமே இல்லை. ரெண்டு பேருமே ஒன்னாவே வந்துடுறாங்க. ஆக்சுவலா எப்படின்னா இப்போ 1 டவுன் இறங்குறேன்னா ஒரே ஓவர்ல வந்துடுற மாதிரி இருக்கு. ஓவர் மேல தாண்ட மாட்டேங்கிறாரு. அது ஓகே, அது பேசலாம். ஆனா வந்து என்ன விஷயம்னா ருத்ராஜ் கைக்வாட் சாம்சன் 2 பேருமே பொறுமையா அதாவது பிச்சை புரிஞ்சு ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்கிறாங்க. 1-2 ஓவருக்கு அப்புறம் அந்த இது வந்து மாத்திரேட் இல்ல, மாத்திர 2-3 பால்ல அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ அதனாலயே எனக்கு தெரிஞ்சு சாம்சனும் மாத்திரேவும் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து கரெக்டா ஃபாஸ்டா அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் புரிஞ்சு 6 அடிக்க மாட்டார்ல, ஆனா அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். ஆனா 2 மேட்ச்ல கொஞ்சம் கஷ்டம். ருத்ராஜ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். He should stay and
அதாவது ஆங்கர் பண்ணணும் Anchor role ஒரு பண்ணணும். கேப்டனா ஒரு ஆங்கர் ரோல் பண்ணா கரெக்டா இருக்கும். ருத்ராஜ சுத்தி தான் இவங்க எல்லாருமே அடிக்கணும். சோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அந்த போட்டியில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்க போகுதுட்டு. ஆனா யார் ஜெயிப்பான்றதுலாம் predict கண்டிப்பா சென்னை தான் ஜெயிப்பாங்க. நான் நம்புறேன் இந்த வாட்டி சென்னை வந்து 2 வருஷமா பெங்களூர்ல வந்து செம்மையா வந்து வாங்கணும். திருப்பி கொடுக்குற டைம் இது எல்லாமே வந்து டீம் கிட்ட இருந்து அதிகமா வாங்கலங்க, ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். இது வந்து நம்ம திருப்பி கொடுக்குற டைம். சோ வந்து கம்பேக் கம்பேக் கொடுக்குறோம். we are known as comeback super kings. நம்ம கண்டிப்பா இந்த வாட்டி ஆர்சிபியை கம்பேக் கொடுக்குறோம். சோ கைஸ் இப்போ இந்த ஃபுல் வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். சோ இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபியோட ஜெயிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ஒரு எல்லோ ஆட்டோட கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸை தோக்கடிப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. சோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்ச கமெண்ட்டை நாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷவுட் அவுட்டும் கொடுப்போம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மட்டும் தொட்டுருங்க. ஓகேவா? பாய்.